நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தர்ம மார்க்கத்தின்படி நடப்பது. அதுதான் நமக்கு பெருமை தேடி கொடுக்கும். ஒழுக்கமாக வாழ்பவர்களோடே தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்களை நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் கொள்ள வேண்டும். விதுரர் திருதராஷ்டிரனிடத்தில் கூறுகிறார், உன்னுடைய மகன்கள் 100 எங்கோ ஒழுக்கத்தை இழந்தார்கள். ஒரு துரியோதனனால் உன் குடும்பமே தத்தளிக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவன் ஒருவனை திருத்திவிடேன், அப்ப அனைவருமே வாழ்ந்து போகலாம். இன்னென்னாரை நாம் நம்பக்கூடாது என்று உண்டு திருதராஷ்டிரா. நாம் பலரையும் நம்பலாம், ஆனால் அதைவிட முக்கியம், யாரை நம்பக்கூடாதோ அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் பல பேரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். வாழ்க்கையே ஃபெய்த், அதனை ஆதாரமாக கொண்டது தானே. இறைவனிடத்தில் நம்பிக்கை, பெற்றோரிடத்தில் நம்பிக்கை, குருவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறோம். உறுதியான விசுவாசம். நாம் படுத்து தூங்கும்போது இரவு என் தலைக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறி என் தலையில் விழுந்து விடாது என்று நம்புகிறோம். நாம் படுக்க போகும்போது கட்டில் கால் தடால்னு உடைந்து நான் கீழே விழமாட்டேன் என்று நம்புகிறோம். ஒரு நாற்காலி உட்கார போகும்போது கால் உடைந்து கீழே நாற்காலி உட்காரும் நாம் நம்புவதில்லை. இப்படி எல்லாமே நாம் பாசிட்டிவாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். உலகமே நாளை இருக்கும் என்று நம்பிக்கையில் தான் ஓடுகிறது. நானும் இதை ஒரு நாளும் நிகழ்ச்சியை முடிக்கும்போது நாளை என்னது சொல்லுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். அதை நீங்களும் பார்க்கிறீர்கள். ஆனால் இன்றுக்குள் நாளை வரை லோகத்தில் என்னெல்லாம் மாறுதல்கள் நடக்குங்கிறது தெரியாது. எதது பிறக்கும் எதது அழியுங்கிறதையும் நாம் அறியோம். ஆனாலும் எவ்வளவு தைரியமாக சொல்கிறோம், நம்பிக்கையோடு தான் பேசுகிறோம். ஆனால் அதே விஷயத்தை விதுரர் திருதராஷ்டிரனிடத்தில் சொல்கிறார், இப்போ நான் சொல்ல போகிறவர்களை பற்றி மட்டும் நம்பாதே. அவர்கள் சொன்னதை நம்பினாயானால் உனக்கு கெடுதல் நிச்சயம். யாரை நம்பக்கூடாது என்ன அவர் சொல்கிறதுலே முதல்ல எடுத்திருப்பது, பெண்களை அவமானப்படுத்துபவனை நம்பாதே, பெண்களிடத்தில் தவறாக நடப்பவனை நம்பாதே. இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க எவ்வளவு இங்கேயும் அங்கேயும் படிக்கிறோம், ஊடகங்களில் பார்க்கிறோம், எவ்வளவு ஆபத்து. பெண்களால் திருப்தியாக வாழ முடியல, அவர்களால் சந்தோஷமாக தைரியமாக எந்த ராத்திரி பொழுதுலேயும் நடந்து போகலாம் என்று இருக்க முடியலே என்று இன்று நாம் சொல்லுகிறோம். என்றோ ஒரு திரௌபதி மானபங்கப்படுத்த முற்படட்டாள். அவளை மானபங்கப்படுத்தனு துச்சாசனன் நினைத்தான், துரியோதனன் ஆணையிட்டான். எவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய ராஜசபையில் பங்கப்படுத்தப்பட்டாள். பீஷ்மர் என்ன பண்ணி கொண்டிருந்தார், துரோணர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அனைத்தும் இந்திரபிரஸ்தத்தில் தான் நடந்தது. அந்த ராஜசபையிலேயே நடந்திருக்கே. கண்ணனுக்கு அதான் பெருங்கோபம். இந்த 5 பேர் கணவன்மார்கள் பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கலாமா? தர்மபுத்திரன் கத்தி எடுத்துன்னு வர வேண்டாமா? அர்ஜுனன் காண்டீபத்தை வசத்திருக்க வேண்டாமா? என்னமோ நாம் சூதாடினோம், ஒரு பெண்ணை வைத்து தோற்று விட்டோம். முதல் தப்பு அங்கேயே. ஏன்னா பெண்ணை வைக்கிறதுங்கிறதே கூடாது. அது என்ன பொருளா? ஒரு ஜீவனை போய் அந்த மாதிரி வைக்க முடியுமா, ஆட முடியுமா? உனக்கு வேணும்னு எண்ணம் இருந்தால் 10 15 வச்சுக்கோ, அதுவே தப்பு. அதுக்கு மேலே வேணும்னா ஆப்பிள் பழம் மாம்பழம் எத்தையோ வச்சுக்கோ, அதுவும் தப்பு. மனிதர்களை வைக்கிறதுக்கு யாருக்கு யார் உரிமை? அதுவும் பெண்ணை வைக்கிறதுக்கு ஏது உரிமை? இந்த உரிமை கிடையாதுங்கிறத தர்மபுத்திரன் மறந்தான். முதல் குற்றம் போனா போகிறது. தப்பு பண்ணிவிட்டோன்னா கூட சட்டுன்னு அந்த தப்பை உணர்ந்துன்னு திருச்சினுடலாம் இல்லையா? தப்பு நிகழறது தெரியல, தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அதை தெரிஞ்ச உடனே மாற்றினுடனும் இல்லையா? புரியறது தர்மபுத்திரனுக்கு தப்புன்னுட்டு. ஆனால் உடனே கத்தி எடுத்துன்னு வந்திருக்கணும். அடுத்தது நான் இந்த கத்தி எடுத்து சண்டை போட்டால் தர்மபுத்திரன் என்ன நினச்சிட்டார், அப்போ நான் சூடாடி தோட்டதே நானே சண்டை போட்டால் எனக்கு பாவம் வந்துடும், எனக்கு நரக்கம் வரும், நான் ராஜாவாக இருக்க மாட்டேன்னு அவர் நினைத்தாரே தவிர, ஒரு பெண்ணு மானபங்கப்படுத்தப்படுகிறாளே அதுதான் அவருக்கு இன்னும் முக்கியமாக பட்டிருக்கணும். அவருக்கு ரெண்டுமே தர்மம். பெண்ணை மானபங்கப்படுத்தக்கூடாது தர்மம்,
சொன்ன சொல் மீறக்கூடாது தர்மம். இந்த ரெண்டுமே தர்மம். ராமனுக்கு இந்த தர்ம சங்கடம் வந்ததே, தான் சொன்ன சொல் மீறக்கூடாது, காட்டுக்கு போகணும்னு தர்மம். பரதன்கிற பக்தன் திரும்ப நாட்டுக்கு கூப்பிடுறான், அப்போ அவ்வளவு அன்பான தம்பி கூப்பிடச்சே போனோம், அதுவும் தர்மம். ஆனால் இந்த ரெண்டு தர்மத்துக்குள்ள நல்ல முடிவை எடுத்தார் இல்லையா, நாம சத்திய வாக்கியத்தை மீறக்கூடாது, அப்புறம் நாட்டுக்கு போயிண்டா போகிறது. அதே போல தர்மபுத்திரன் என்ன பண்ணியிருக்கணும், இப்போதைக்கு பெண்ணை மானபங்கப்படுத்துறதை நிறுத்திவிடணும், கத்தி எடுத்துன்னு சண்டை போட்டுடணும். அதுக்கப்புறம் பாவம் வந்தால் பிராயச்சித்தம் தேடிண்டா போகிறது. என்ன சூதாடி தோத்தது தானே, சூது ஆடினதே தப்பு, அதுக்கு மேலே அதை தோத்ததில் வேற நியாயம் கல்பிக்கிறதுல ஒன்றும் நியாயமே கிடையாது இல்லையா. ஆகவே தர்மபுத்திரனே சண்டை போட்டிருக்கணும், பீஷ்மாச்சாரியர் தடுத்திருக்கணும், துரோணர் தடுத்திருக்கணும், ஒத்தரும் தடுக்கலை. கடைசியில் அந்த ஸ்திரீயே பெண்ணினிடத்துல தப்பாக நடந்தான் துரியோதனன், துச்சாசனன், அதுதானே மொத்த சீரழிவுக்கும் காரணமாச்சு. அதை இவர்கள் பார்த்துட்டு இருக்கலாமா? கண்ணனுக்கு பொறுக்க மாட்டாத கோபம். என்ன இவர்கள்லாம் பக்தர்கள், பீஷ்மர் என்ன படித்தவர், துரோணர் என்ன படித்தவர், தர்மபுத்திரன் 5 பேர் என்ன கணவன் மனைவியை கல்யாணம் பண்ணிருக்கான், ஒத்தரை கூட ஒழுங்காக காப்பாற்ற முடியலையே. என்ன அவர் கோபப்பட்டு, நல்ல வேளை நேர ராஜசபைக்கு வரல, திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு மட்டும் கண்ணன் வந்திருந்தார், அத்தனை பேருடைய தலையை அப்பவே போயிருக்கும், அதுவும் பஞ்சபாண்டவர்கள் தலையே போயிருக்கும். நல்ல வேளை இவனெல்லாம் விடுவோம், கடைசியில் திரௌபதியை காப்பாத்துறேன்னு பேர் வைத்து கொண்டு கணவன்களை அழிக்கிறதா கண்ணனுக்கு இப்போ குறிக்கோள், அது அல்லவே. அதனால தான் வராமல் இருந்து ஆபத்தில் புடவை சுரந்தார். அப்போ அந்த காலத்திலிருந்தே பெண்களை எவன் அவமரியாதைப்படுத்துகிறானோ அவன் சொல் வழி போகாதே, அவன் எப்போ அதுக்கே துணிஞ்சிட்டானோ அப்போ உன்னை எப்போ வேணா கவுத்துடுவார், எப்போ வேணா உன்னை திசை திருப்பிடுவார். இப்போ யாரை நம்பின்னு இருக்கார் திருத்தராஷ்டிரன், துச்சாதனன், துரியோதனன், அவ 2 பேரும் பெண்ணை அவமரியாதைப்படுத்தவா தானே. அதனால தான் அவா சொல்படி கேட்காதே, அவர்களை நம்பாதேன்னு சொல்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப யாரை நம்பின்னு இருக்கார் திருத்தராஷ்டிரன், துச்சாதனன், துரியோதனன், அவ 2 பேரும் பெண்ணை அவமரியாதைப்படுத்தவா தானே. அதனால தான் அவா சொல்படி கேட்காதே, அவர்களை நம்பாதேன்னு சொல்றார். ஸ்திரீ தூர்த்தகே அலசே, அடுத்து சோம்பல், ரொம்ப சோம்பேறி, அப்படி இருக்கிறவர் சொன்னா கேட்காதே. அவர் சோம்பல்னாலே தனக்கு எதை பார்த்தாலும் பண்ண வேண்டாம்னு தோணும், அதுக்குன்னு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கல்பிச்சுப்பா. சோம்பலா இருக்கிறவா, ஒண்ணுமே பண்ண வேண்டாமேன்னு இருக்கிறவா, பண்ணாம இருக்கணுங்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன துணுக்கு கிடைக்கிறதோ அதெல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுப்பா. பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது, வெறும் சோம்பலாலே. பண்ணக்கூடாதுங்கிற வைராக்கியம் இருக்கலாம், உபாயமா நாம எதையும் செய்யக்கூடாது, அந்த வைராக்கியத்தோட பேசுறவர்கள் மிக உயர்ந்தவர்கள். நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, இப்போ இன்னைக்கு கார்த்தால சந்தியாந்தனம் பண்ணி என்ன சுவாமி ஆப்புறது, வேண்டாமே. இப்போ பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணணும், பருப்பு பண்ணணும், பாயசம் பண்ணணும், தினமுமே பண்ணணுமா, அவருக்கு போய் பசி உண்டோ? இப்போ நான் வேணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கட்டுமா? கண்ணன் உலகத்தை எல்லாம் உண்டவன், யசோத வாயத்திறந்து காட்டுன்னு சொல்லச்சே வாயத்திறந்து காட்டினா 7 லோகம் தெரிஞ்சது. அத்தனை லோகத்தை சாப்பிட்றவருக்கு போய் நான் ஒரு சோறு படைத்து நைவேத்தியம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகிறது? இப்போ மேலும் அது 1 நாள் 2 நாள் பண்ணாதனால என்ன ஆகிட போகிறது? வேண்டாமே. தண்ணீரை தானே படைத்து, பெரிய நீர் படைத்து, அங்குறைந்து, அது கடை தடை துடைத்து, என்ன ஆழ்வார் பாசுரம், பெரிய சமுத்திரத்தை படுக்கிறார், அதிலே படுக்கிறார், அதை கடைகிறார், அதில் சேது கட்டுகிறார், என்ன ஒன்னொன்னும் கண்ணன் சொல்கிறார்னா, இவ்வளவு தண்ணீருக்கு படைத்தவரை போய் நான் ஒரு சொட்டு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன சுவாமி லாபம்? அவர் தான் தண்ணீரையே படைச்சிருக்கார், அவருக்கு நான் தண்ணீர் கொடுக்கணுமா, அபிஷேகம் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை, அவர் பாட்டை பார்த்துப்பார். நான் உயர்ந்த ஞானி தெரியுமோ, உங்களாட்டம் தேவையில்லாமல் சோறு சமைத்து பெருமாளுக்கு படைச்சாத்தான் நான் சொல்கிறதில்லை, 7 லோகத்தை உண்டவர்னு எனக்கு தெரியும். பெருமாளுக்கு நாம் தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா தண்ணீரை படைத்தவரே அவர் தான் தெரியும். அவருக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும், மாலை கட்டி சமர்ப்பிக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பூவை படைத்தவரே அவர் தான் எனக்கு தெரியும்னா இது என்ன நியாயம்? அவருடைய நாபி கமலம், பெருமானுடைய உந்தியில தானே தாமரை இருக்கு, அந்த தாமரையில தானே பிரம்மாவே படைக்கப்பட்டார். அப்ப தாமரையை உந்தியிலேயே வச்சுட்டு இருக்கிறவர் நான் எதுக்கு சுவாமி தாமரை வாங்கி சமர்ப்பிக்கணும்? இதெல்லாம் சோம்பலோடு இருக்கிறவன் பேச்சு. போய் எழுந்து வாங்கிறதுக்கு இவருக்கு சோம்பல், அதனால இப்படி பேச்சு. வேடிக்கையாக ஒருத்தர் கதை சொன்னார், ரொம்ப சோம்பல் ஒரு கடைக்காரர் கடையில் உட்காண்டிருந்தார். அதை விட சோம்பல், கடைக்கு வாழைப்பழம் வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் கேட்க இவரை பார்த்து, உரிச்ச வாழைப்பழம் 2 எவ்வளவுன்னார். உரிச்சு வாழைப்பழத்தை கொடுக்கணுமா, வாழைப்பழத்தை உரிச்ச வாழைப்பழம் எவ்வளவுன்னார். இவர் அதுக்கு பதில் சொன்னார், 1 2 ரூபா அப்படின்னு இவர் பதில் சொல்கிறார். சரி அப்போ கொடு
அப்படின்னு வாங்க வந்தவர் சொன்னார். கல்லாப்பெட்டியில் காசை போட்டுட்டு நீயே உரிச்சு எடுத்துன்னு போனார் அவர். இப்போ 2 சோம்பல்களும் ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் கேட்டதே உரிச்ச வாழைப்பழம் எவ்வளவுன்னுட்டு, இவர் பதில் சொல்கிறதுக்கு நீயே கல்லாப்பெட்டியில் காசை போட்டுட்டு நீயே பழத்தை உரிச்சு எடுத்துன்னு போனால் இவர் எழுந்து கொடுக்கறதா கூட இல்லை. இப்போ இப்படி சோம்பி இருக்கிறவாளை நம்பினா நமக்கு ஏதானு காரியம் நடக்கப்படுதா? அதனால் அவர்கள் சொல்கிறத நம்பாதே. தங்கள் சோம்பலை ஸ்தாபிச்சுக்கிறதுக்காக ஒன்னையும் திசை திருப்பி விட்டுடுவார்கள், ஒன்னையும் குழப்பிடுவார்கள்ங்கிறார். அடுத்து பீரு கோழை சொல்கிறதையும் நம்பாதே. ஏன்னா தான் தப்பிச்சுக்கிறதுக்காக நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டார். அவர் கோழைன்னா தான் தப்பிக்கணும், பயம். யார் என்ன கேட்டாலும் நம்மளை காட்டி கொடுத்துடுவார். அப்போ அவரை நம்பி ஏதானு பிரயோஜனம் உண்டா? கோழையை நம்பாதே. சண்டன் கோபம் வர்றவனை நம்பாதே. கோபத்தில் என்னவனா பேசிடுவார்கள். வாய்க்கு வந்தபடி தப்பான வார்த்தைகளை பேசுறது, கருத்துக்களையே தப்பா சொல்லிடுறது. ஒரு குற்றம் ஒருத்தர் பேரில் இல்லைன்னா நம்ம என்னென்ன அதோட ஒரு சின்ன தப்பு ஒருத்தர் பண்ணியிருப்பார், கை கால் ஒட்ட வச்சு நன்னா திருமாறி அதுக்கு ஜீரகம் கடுகு மிளகு எல்லாம் போட்டு மொத்தமாக சேர்த்து சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் கோபக்காரர் பண்ணுறது. கடைசியில் கோபம் தணிஞ்சப்பறம் அவர்கிட்ட பேசினா கோபத்தில் சொல்லிட்டேன், கோபத்தில் சொன்னதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா என்ன நாமே சொல்கிறோம் இல்லையோ? அதனால தான் சாமி நீர் சொல்கிற எதையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நீர் எப்போ கோபத்தில் இருப்பீர்னு எனக்கு தெரியாது இப்போ. ஆகவே நீர் சொல்கிறதையே எடுத்துக்க வேண்டாம், நம்பாதே. கோபம் ரொம்ப படுறவன் சொல்கிறதையும் நம்பாதே. புருஷமானினி தான்கிற அகங்காரம் இருந்தாலும் நம்பாதே. நான் பண்ணேன் ஊர் கூடி உழைத்து ஒரு காரியம் பண்ணியிருப்பா, ஆனால் அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு தனி மனிதன் எதையும் சாதித்து விட இயலாது. இப்போ நான் அமர்ந்திருக்கிறோம்னால் ஒரு ஸ்டூலு ஒரு மனை என்ன தாங்கணும். பேசுகிறேன்னால் ஒரு மைக் இருந்தால் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஒரு கேமரா இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் உங்கள் வீட்டில் அந்த சமயத்துக்கு டிவி வேலை செஞ்சால் தான் உங்களாலையும் பார்க்க முடியும். உங்களுக்கும் மற்ற வேலைகள் இல்லைன்னா தான் பார்க்க முடியும். எத்தனை அப்போ இஃப் ஆனால் இது இத்தனை இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போ ஒரு தனி மனிதனாக எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும். ஆனால் யார் ஒருத்தர் நானே சாதித்தேன் நாம தான் ஒரு காரியம் பண்ணோம், தேர் வேகமாக வருது, நான் போய் தேர்வடத்தை தொட்டேன், கிடுகிடுன்னு ஓடித்துன்னுவா. இவ்வளவு நேரம் 2000 பேர் தேரை இழுத்துட்டுருப்பா. இவர் தேர்வடத்தை தொட்டார்னா இவருக்கு லாபம், இவருக்கு புண்ணியம். ஆனால் இவர் நினச்சிட்டுருக்கார் நான் தொடவே தான் தேர் நகர்றதுன்னுட்டு. இந்த மாதிரி நானே நினைக்கிறவனை நம்பாதே, அவரும் உம்மை திசை திருப்பிடுவார். சோரே கண்டிப்பாக திருடனை நம்பாதேன்னு விட்டார். கிருத்தக்னே செய்நன்றி கொன்றவனை மறந்தவனை நம்பாதே. ஏன்னா அது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. நன்றி இல்லாதவர்களோட நாம சேர போய் அவா சொன்னதை நாம் நம்பினா கடைசியில் நமக்கும்னா ஆபத்து வந்து சேர்ந்து விடும். அவனோடையும் சேராதே. விஸ்வாசகான காரியா நச்ச நாஸ்திகே. வேதங்கள் கடவுள் ஆகியவற்றை இல்லைன்னு பேசுகிறார்களே, நன்னா மனதுக்கு உண்டுன்னு படுகிறது, ஆனாலும் இல்லைன்னு பேசுகிறார்கள் அல்லவா? அப்போ எப்படி நம்ப முடியும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் நம்ப முடியாது. ஆகவே அவர்களையும் நம்பாதே. இப்படி யாரெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறார். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்புறவர்களை தெரிஞ்சுக்கிறது, அதை விட முக்கியம் நம்பக்கூடாதவர்களை புரிந்து கொள்வது. ஏன்னா நம்புறவர்களை நம்பாத போயிட்டா கூட போனா போகிறது, நாளை சரிப்படுத்திக்கலாம். ஆனால் நம்பக்கூடாதவர்களை நம்பி செயல்பட்டுட்டோன்னு வச்சுங்கோ, அதனால ஆக போகிற ஆபத்து டேமேஜ் அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆகவே தான் இந்நன்னார நம்பாதே என்று கூறினார். இந்த விஷயத்தை இன்று பார்த்தோம்.